سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்து மனிதர்களை புனிதர்களாக வாழ வான்மறையை பெற்றுத்தந்த வள்ளல் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அணுவும் பிசகாது அப்படியே ஏற்று நடந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஐன்கள், தாபிஐன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. ஆமீன். ஆரம்பமாக உங்களிடத்தில் உங்களுடைய பதில் சலாமை எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் சிறந்தவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அப்படி சிறந்தவனாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதனுக்கு, இந்த மனித சமூகத்திற்கு வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக வேண்டி, காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி மனித சமூகத்திலிருந்தே வழிகாட்டிகளை, அதாவது இறை தூதர்களை, நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பி அவர்களுக்கு வேதங்களையும் சுஹுஃபுகளையும், சில சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய சுஹுஃபுகளையும் கொடுத்து என்ன செய்யறான்னு சொன்னால், மனிதனை இப்படி நீங்கள் இந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே நீங்கள் வாழுங்கள், சுபிட்சமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக வழிகாட்டக்கூடியவர்களாக வந்தவர்கள் தான் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. முத்துரை நபியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இருக்கிறாங்க என்பது அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே தெரிந்திருக்கிற செய்தி. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முத்துரை நபியாக வந்து இந்த சமூகத்திற்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் காட்டுகிறார்கள் என்பது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லோருக்குமே விளங்கும். அன்பிற்கினியவர்களே, அந்த அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை, ஆரோக்கியம் என்ற ஒரு செய்தியை இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன அந்த ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டுதல்களை என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறி கொள்ளுவோம். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் பிறந்ததிலிருந்து அவன் தன்னுடைய கடைசி மூச்சு வரை ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. யாராவது நான் நோயில் படுத்துடணும், எனக்கு கை கால் வராமல் இருக்கணும், எனக்கு மூளை வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படி யாராவது விரும்புவாங்களான்னு சொன்னால் எந்த மனிதனும் அதை விரும்ப மாட்டான். கொஞ்சமாக அறிவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மனிதனும் கூட தன்னுடைய ஆரோக்கியத்தை அவன் விரும்புவான், நேசிப்பான். இதுதான் மனித இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல
ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமே சொல்லிக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்த்தோம். பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி. அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற இடத்திற்கு ஒரு தோழர் ஒரு மனிதர் ஒருத்தர் வர்றார். அங்க அன்ன ரஜுலன் ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வருகை தருகிறார். வந்தவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார், நான் அல்லாஹ்விடத்திலே கரம் வேண்டி நான் துஆ செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நான் நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அல்லாஹ்விடத்துல நிறைய கேட்க வேண்டும். மனிதனுக்கு தேவைகள் நிறைய இருக்குல்ல, அவனுடைய வாழ்க்கைக்கான சாதனங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது, வாழ்க்கைக்கான பொருளாதாரம் தேவைப்படுகிறது, வாழ்வதற்கான ஒரு இல்லம் தேவைப்படுகிறது, ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. இது மாதிரி நிறைய தேவைகள் என்பது மனிதனுக்கு இருக்கிறது. இப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் கேட்க வேண்டும், ரப்பிடத்திலே நான் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லி, யா ரசூலல்லாஹ், நான் எதை கேட்பது? நான் எதை கேட்டால் சிறந்ததாக இருக்கும், அதை எனக்கு சொல்லித் தாருங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று வந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு வினாவை, ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். ஐயு துஆஇ அஃலல், நான் செய்கிற பிரார்த்தனைகளிலேயே மிகச்சிறந்த பிரார்த்தனை எதுவாக இருக்கும், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்த மனிதர் கேட்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுக்கிறாங்க, கால சல் ரப்பக, உம்முடைய ரப்பிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அல் ஆஃபியத, ஆஃபியாவை, ஆரோக்கியத்தை நீங்கள் ரப்பிடத்திலே கேளுங்கள், வல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நாளை மறுமையிலேயும் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலேயும், ஏன்னா மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியத்தையும் ரப்பிடத்திலே கேளுங்கள், நாளை மறுமையின் ஆரோக்கியத்தையும் ரப்பிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அதுதான் சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவர் கேட்டுக்கிட்டாரு, கேட்டுட்டு போயிட்டாரு. திருப்பி அடுத்த நாள் வருகிறார், மீண்டும் அடுத்த நாள் வருகிறார். சும்மா அதாஹு ஃபில் யௌமி ஸானி, இரண்டாவது நாள் திருப்ப வருகிறார். வந்து ஃபகால யா ரசூலல்லாஹ், மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் ஐயு துஆஇ அஃலல், துஆக்களிலே சிறந்தது எது? நேத்து தான் சொன்னாங்க, முதல் நாள் தான் சொன்னாங்க, திரும்பவும் வந்து கேட்கிறார். அவர் இன்னும் புதுசா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இரண்டாவது முறையாக, இரண்டாவது நாள் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவருக்கு பதில் சொன்னாங்க, ஃபகால லஹு மிஸ்ரு தாலிக, முதல் நாள் என்ன சொன்னாங்களோ, முதல் நாள் என்ன துஆவை கற்றுக் கொடுத்தார்களோ, எதை கேட்க சொன்னார்களோ, அதையே அந்த அன்றைய தினத்திலே இரண்டாவது நாள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா சொல்லி அந்த மனிதரை அனுப்புகிறார்கள். அவர் ஏற்றுக்கொண்டு செல்லுகிறார். போனார். மூணாவது நாள் திருப்பியும் வர்றார். மூன்றாவது நாள் திருப்பியும் வருகிறார். இன்னும் அவருக்கு வேற மாதிரியான சிந்தனைகள், வேற மாதிரியான சிந்தனைகள். இன்னும் ரப்பிடத்தில் நம்ம நிறைய அவன் நினைக்கிறாரு, நான் ஒரு பெரிய ஆபிதாக இருக்க வேண்டும், நான் பெரிய வணக்கசாலியாக இருக்க வேண்டும், ரப்புடைய பொருத்தத்தை பெற வேண்டும், ரிதாவை பெற வேண்டும், எனக்கு சொர்க்கம் வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலையே, ஆஃபியாவை கேட்க சொல்லி இருக்கிறாங்களே, ஆரோக்கியத்தை கேட்க சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மூன்றாவது நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துல வந்து கேட்கிறாங்க. அதே போல மீண்டும் அதே கேள்வி கேட்கிறாங்க, ஐயு துஆஇ அஃலல், யா ரசூலுல்லாஹ் துஆக்களிலே சிறந்த துஆ எது, எனக்கு மீண்டும் சொல்லிக் கொடுங்களேன் என்று கேட்கிற பொழுது ஃபகால, அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, மிஸ்லு தாலிக, அதேதான் நான் ஆரம்ப நாள் என்ன சொன்னேனோ அதுதான் உங்களுக்கு சிறந்தது. ரப்பிடத்தில் நீங்கள் ஆஃபியாவை கேளுங்கள், இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள், நாளை மறு உலகத்தினுடைய ஆஃபியாவையும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரு செய்தியை அந்த தோழருக்கு சொல்றாங்க. ஃபைதா உஅதீதல் ஆஃபியத, அப்படி நீங்க கேட்டு ரப்பிடத்தில்
அப்படி நீங்கள் கேட்டு அல்லாஹ் அதை உங்களுக்கு கொடுத்து விடுவான் என்று சொன்னால், அந்த ஆஃபியாவை அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவான் என்று சொன்னால், இந்த மறுமையில மட்டுமல்ல, இந்த இம்மையில மட்டுமல்ல, நாளை மறுமையிலேயும் உங்களுக்கு அது சிறந்ததாக அமைந்துவிடும், சிறந்ததாக அமைந்துவிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் வெற்றி பெற்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அவன் நோக்கம் என்னங்க? அல்லாஹுடைய ரிலா கிடைக்கணும், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும், கபூர்ல எனக்கு என்ன செய்யணும், வெளிச்சம் கிடைக்கணும், விசாரம் கிடைக்கணும், கபூர்ல நான் வெற்றி பெற வேண்டும், கபூரில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இப்படி நிறைய சிந்தனைகளோடு வந்த அவருக்கு கடைசியாக சொன்னாங்க, அப்படி அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்து அதை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு உலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றி தான், போங்க அந்த பிரார்த்தனை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை திருமிதியுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்க அந்த ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக உலகத்திலே நாம் வாழும் பொழுது எப்படி வாழணுங்க? ஆரோக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும். ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் என்னவோ, வழிமுறைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது நாம் அவசியமாக புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. பாருங்க, அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வர்றாங்க சஹாபாக்கெல்லாம். ஒன்று ஒன்றா உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்த உடனே என்ன சொல்லி கொடுப்பாங்க? ரப்பு ஒருத்தன் தான், ஏகத்துவத்தை சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அங்கே ஒப்பந்தம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா வர்ற தோழர்களுக்கெல்லாம் ஒப்பந்தம் செய்து வைப்பார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் அவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, அபி மாலிக் லஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்க அறிவிச்சு கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள்ளே அப்பொழுதுதான் வந்து உள்ளே நுழைகிறார், ஒப்பந்தம் செய்கிறார். ஒப்பந்தம் செஞ்சு முடிச்ச உடனேயே, கலிமாவை சொல்லி கொடுத்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மனிதருக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா முதலிலே அல்லமஹு 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்த, தொழுகை எப்படி என்பதை, எப்படி தொழணும் அப்படிங்கறத இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை முதலாவதாக சொல்லி கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்துட்டு இப்போ சும்ம அமரஹு ஐ யதுஉ, நீங்க உட்கார்ந்து இப்போ துஆ செய்யுங்க. யாருக்குங்க? இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறார், கலிமாவை இப்பொழுதுதான் சொல்லி இருக்கிறார். அவருக்கு சொல்றாங்க, நீங்க கலிமாவை சொல்லிட்டீங்க, தொழுகையின் முறைகளை நான் உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்து விட்டேன், தொழுங்கள். தொழுது விட்டு நீங்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிஹாவுலாயில் கலிமாத்தி, நான் சொல்லிக் கொடுக்கிற இந்த கலிமாக்களை வைத்துக்கொண்டு, இந்த வாசகங்களை, இந்த வார்த்தைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன பிரார்த்தனை? முதல்ல அல்லாஹும்ம குஃபிர்லி, ரப்பே என்ன மன்னிச்சிடுறா அல்லாஹ். ஏன்? கடந்த காலம் என்பது ஷிர்கிலே குஃப்ரிலே இருந்தது, கடந்த காலம் என்பது பாவத்திலே இருந்தது. இப்பொழுதுதான் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், ரப்பே அதனால் என்னை மன்னித்து விடு. மன்னிப்பை முதலிலே ரப்பிடத்திலே கேளுங்கள். அல்லாஹும்ம குஃபிர்லி, ரப்பே என்ன மன்னிச்சிடுறா அல்லாஹ், ரப்பிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். வர்ஹம்னி, இன்னும் எனக்கு நீ அருளை பொழிவாயாக, ரப்பே உன்னுடைய அருளை எனக்கு நீ நிரந்தரமாக இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுறா ரப்பே அப்படின்னு சொல்லி ரப்பிடத்தில் கேளுங்க. வர்ஹம்னி என்ற வார்த்தையை ரப்பிடத்தில் சொல்லி கேளுங்கள். வஹ்தினி, ரப்பே நாளை மறுமையின் வெற்றிக்காக வேண்டி, இந்த உலகத்தின் வெற்றிக்காக வேண்டி எனக்கு பாதையை காட்டுவாயாக, எனக்கு பாதையை காட்டி தருவாயாக என்று ரப்பிடத்திலே நீங்கள் கேளுங்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, வஆஃபினி, ஆரோக்கியத்தையும் நீங்கள் கேளுங்கள். ஏன்? ஆரோக்கியம் இருந்தால்தான் உங்களால் இந்த உலகத்திலே நடமாட முடியும்,
செயல்பட முடியும், பொருளாதாரத்தை சேகரிக்க முடியும், மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க முடியும், இன்னும் இன்ன பிற எல்லா காரியங்களையும் ஆற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம் அவசியமாக இருக்கிறது. எனவே ஆஃபினி என்று ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கற்றுத்தந்த அந்த துஆ இறுதியா சொன்னாங்க, வர்சுகுனி ரப்பே, எனக்கு ரிசுக்க விசாலமா கொடுறா ரப்பே, என்னுடைய ரிசுக்கை விசாலமாக ஆக்கிவை, எனக்கு நிறைய கொடு, எனக்கு ரிசுக்க கொடு. ரிசுக்கு என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெறும் உணவு மட்டும் அல்ல, நாம் சாப்பிடுகிற உணவு மட்டுமல்ல, நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரம் மட்டுமல்ல, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிற அறிவும் கூட, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிற ஆரோக்கியமும் கூட, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிறான் பாருங்க, அதுவும் கூட, நான் பெறுகின்ற கல்வி, நான் பெறுகின்ற மனைவி, நான் பெறுகின்ற பிள்ளை, நான் பெறுகின்ற கணவன், எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு தொழிலாளி, எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு முதலாளி, இப்படி உலகத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ, நான் எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறேனோ, எதையெல்லாம் நான் சார்ந்து இருக்கிறேனோ அத்தனையும் ரிசுக்காக இருக்கிறது. அதை நீங்கள் ரப்பிடத்திலே கேளுங்கள், வர்சுகுனி என்ற வார்த்தையை கொடுத்து ரப்பிடத்திலே கேளுங்கள் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மனிதருக்கு சொல்லி தந்த செய்தி முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக ஆரோக்கியம் என்பது இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு செய்தி. அதை நாம் கடைபிடிப்பது, நாம் அதை வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுவது, அதை நாம் எடுத்துக்கொள்வது அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று, மனிதனுக்கு இறைப்பை அப்படின்னு ஒன்று இருக்கு. குடல், பெருங்குடல், சிறுங்குடல், உணவு குடல் அப்படிலாம் என்ன உடம்புக்குள்ள நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு உதாரணத்தோடு ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. ஒரு தடாகம் ஒன்று இருக்கிறது. தடாகம் சொன்னா குளம், தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு ஏரி அல்லது எதே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், சிறியதோ பெரியதோ ஒரு தடாகம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த தடாகத்திலே மனிதனும் தன்னுடைய தேவைக்காக வேண்டி தண்ணீரை எடுப்பான். மனிதனும் தன்னுடைய தேவைக்காக வேண்டி அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக் கொள்வான். அவன் மட்டுமல்ல, அல்லாஹ் எந்த உயிரினங்களை எல்லாம் படைத்திருக்கிறானோ, அது காட்டு மிருகங்களாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், ஊர்வனமாக இருக்கலாம், பரப்பனவாக இருக்கலாம், நீந்துவனவாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுவும் அந்த தடாகத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னா நீரை எடுத்துக் கொள்ளுகிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த உதாரணத்தை சொல்லி, தடாகத்தில் எப்படி மனிதனும் மற்ற உயிரினங்களும் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறார்களோ, அதுபோல உடம்பில இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம், உடம்பில இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம், அவனது காது, அவனது கண், அவனது நாவு, அவனது வாய், அவனது பற்கள், அவனது மூளை, இப்படி உடம்புல இருக்கிற அவனது கிட்னி, கணையம், என்னென்ன இருக்கோ, உடம்புல என்னென்ன இருக்கோ அத்துணையும் எங்கிருந்து தனக்கான தேவையை எடுத்துக் கொள்ளுகிறது என்று சொன்னால் இறைப்பையிலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறது, இறைப்பையிலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, நீங்க சாப்பிடுற உணவு இறைப்பைக்கு போனதற்கு பிறகு அதிலிருந்து கிடைக்கிற அந்த சத்துக்களை, இன்னைக்கு ABCD வரிசையா ஏ விட்டமின், பி விட்டமின் சொல்லி என்னென்னமோ விட்டமின் படித்தவர்களுக்கு தெரியும். அன்பிற்கினியவர்களே, சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அத்துணையும் எங்கிருந்து கிடைக்கிறது? வயிற்றுக்கு இறைப்பைக்கு போன உணவிலிருந்து கிடைக்கிறது. எனவே அந்த இறைப்பையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அந்த தடாகத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டுமோ, அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கிற இடத்தை எப்படி சுத்தமானதாக வைத்துக் கொண்டால் அதிலிருந்து தண்ணீரை எடுக்கிற மனிதனுக்கும் இன்னும் பல உயிர்களும் எப்படி பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்குமோ, அதுபோல உங்களது உறுப்புகள் எல்லாம் சரியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களது இறைப்பையை ஆரோக்கியமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எல்லா நரம்புகளும்
உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் இறைப்பையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே உங்களது இறைப்பையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்க ஹதீஸுடைய கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் ஆரோக்கியமாக இருப்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அற்புதமான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் சக்கரை வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, அல்லது கிட்னியில் ப்ராப்ளம், அல்லது அது அந்த வயிற்றில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் ப்ராப்ளம், நிறைய மனிதனுக்கு நிறைய நோய்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். நோயை டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவுதான் தண்ணி நீ குடிக்கணும், இவ்வளவுதான் நீ உணவு எடுத்துக்கணும், இன்ன உணவு தான் நீ எடுத்துக்கணும், இன்ன உணவு நீ எடுக்கக்கூடாது, எத்தனை கட்டுப்பாடுகள். அன்பிற்கினியவர்களே, ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அமர்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல தன்னுடைய மருமகன் அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு அவங்களும் கூட இருக்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்களும் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு பேரித்தம் செங்காயாக இன்னும் முழுமையா பழுக்கல, அது காயும் செங்காயமாக இருக்குது. அப்படியான ஒரு கொப்பை என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதை வெட்டி கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் வைக்கிறார். சாப்பிடுங்க யார ரசூலுல்லாஹ், சஹாபாக்களா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு துஆ செய்யுங்க அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறார். வச்ச உடனேயே அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதிலிருந்து ஒன்றை எடுத்து தன்னுடைய வாய்க்கு கொண்டு போகிறார்கள். சாப்பிடுவதற்காக வேண்டி தன்னுடைய வாய்க்கு கொண்டு போகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க சாப்பிடாதீங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? தன்னுடைய மருமகன், தன்னுடைய பிரியத்திற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகளாகிய கணவராக இருக்கக்கூடிய அலியின் கரமுல்லாஹ் தன்னுடைய மருமகன் அவங்க எடுத்து சாப்பிட போகும் பொழுது, சாப்பிடாதீர்கள், நிறுத்துங்கள்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் ஏன் சாப்பிடக்கூடாது, எனக்கு என்ன ஹராமாக்கப்பட்டிருக்கா? இது இல்லை, ஹராமாக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் ஒரு நோயிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொஞ்சம் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களது நோய் மீண்டும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பழுக்காத இந்த செங்காயாக இருக்கக்கூடிய இந்த காய்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனுக்கு ஆரோக்கியத்தின் அவசியத்தை, நோயிலிருந்து விடுபடுகிற பொழுது எப்படி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலையும். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, காய்ச்சலா இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து விடுபடும் சொன்னா முதல்ல கஞ்சி சாப்பிடுங்க, கொஞ்சம் இட்லி சாப்பிடுங்க, கொஞ்சமா என்ன செய்யுங்கன்னு சொன்னா பால் இல்லாத டிகாசனை சாப்பிடுங்க. நிறைய வழிகாட்டுதல்கள்லாம் நீங்க மருத்துவர்கள் சொல்றதை பார்க்கும். அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிற ஒருவர் எப்படி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் இறைப்பை வேலை செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காக சொல்றாங்க. இது கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கொப்பில் இருக்கக்கூடிய இந்த காய்களை, செங்காய்களை வயிற்றுக்கு கொடுத்தால் அது சரியாக செமிக்காது, செரிக்காது. எனவே உங்களுக்கு நோய் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த செய்தி அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற செய்தியா பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உடனே ஒரு கீரையும் கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு உணவு வந்தது. இதை சாப்பிடுங்க நீங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மருமகனிடத்திலே அந்த கீரையோடு இருந்த அந்த கோதுமை அந்த உணவை கொடுத்தார்கள் என்று நாம் அந்த வரலாற்றிலே அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இப்படி இஸ்லாம் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் எதற்கும் வழிகாட்டாமல் விட்டுவிடவில்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆரோக்கியம் என்கிற ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அலியின் கரமுல்லாஹு வஜ்ஹு அவங்க சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. நமக்கெல்லாம் கூட எல்லாருக்கும் அநேகமா தெரிஞ்சிருக்கும், குறிப்பா பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிள்ளை வயிற்றால போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா, குழந்தைக்கு வயிற்றால போகுதுன்னு சொன்னா மாதுளம் பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன செய்வோம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அரைச்சு கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்தா அது அந்த வயிற்று போக்கு அல்லது அந்த வாந்தி என்ன செய்யும் சொன்னா நிற்கும் சொல்லி சொல்லுவாங்க. அன்றைக்கே பாருங்க, அலியின் கரமுல்லாஹு வஜ்ஹு அவங்க சொல்றாங்க, மாதுளையை நீங்கள் சாப்பிட்டால், இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க, மனித சமூகத்துக்கு சொல்றாங்க, மாதுளையை நீங்கள் சாப்பிட்டால் அதன் உட்புறம் இருக்கக்கூடிய தோலோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்கள். வெறும்
அந்த விதைகளை மட்டும் சாப்பிடாமல் உள்ள இருக்கிற அந்த தோலை, வெளித்தோல் அல்ல, வெளிப்புற இருக்கிற தோலை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலோடு, உட்புற தோலோடு நீங்கள் சாப்பிடுங்கள். ஏன்னு சொன்னா அது குடலை சுத்தப்படுத்துகிறது, மனிதனுடைய குடலை அது சுத்தப்படுத்துகிறது. எனவே நீங்கள் அதை தோலோடு சாப்பிடுங்கள் மாதுளம்பழத்தை என்று சொல்லி அன்னைக்கு அலியின் கரமுல்லாஹு வஜ்ஹு அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி கன்சுல் உம்மால் என்ற கிதாபிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டுதல்களை காட்டியிருக்கிறது. நாம் அதை கடைபிடிப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. எப்படி நாம் தொழுகை நம் மீது கடமையாக இருக்கிறதோ, நோன்பு நம் மீது கடமையாக இருக்கிறதோ, ஜகாத்தை கொடுப்பது எப்படி கடமையாக இருக்கிறதோ, அன்பிற்கினியவர்களே அதே போன்று ஆரோக்கியத்தை, என்னுடைய உடம்பின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதும் என் மீது ஃபரலாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளை பார்க்கும். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வர்றாங்க. அப்படி வருகிற பொழுது பேரிக்காய், ஒரு பேரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போனேமா, ஒரு பேரிக்காய் கையில் வச்சுக்கிட்டே வர்றாங்க, கையில் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த தோழரை பார்த்து சொல்றாங்க, அது இதயத்திற்கு நல்லது, நீ கையில் வச்சிருக்கிற அந்த பேரிக்காய் இருக்கே உங்களுடைய இதயத்திற்கு நல்லது, அதை நீங்கள் சாப்பிடுங்க, கையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டுருங்க, சாப்பிட்டா உங்க இதயம் பலம் பெறும், உங்களது இதயம் என்பது பலம் பெறும், சாப்பிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது நாம் ஹதீதுடைய கிரந்தங்களிலே பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை கொடுத்து நம்முடைய இறுதி மூச்சு வரை நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்து ரப்பு நமக்கு மீது விதித்திருக்கிற கடமைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.